ஹே கைஸ், இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா ஜன்சதாப் எக்ஸ்பிரஸ் பற்றி தான் பேச போகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 2 ஜன்சதாப் எக்ஸ்பிரஸ் ஓடுது. ஒன்று கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுது, இன்னொன்று தமிழ்நாட்டு விட்டு வெளியே ஒன்று ஓடுது. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்று பார்த்துடலாமா? அதுதான் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகும். இன்னொன்று வெளியே போகுதுன்னு சொன்னல, அது என்னென்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து விஜயவாடா வரைக்கும் போகிற ஒரு ஜன்சதாப் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மயிலாடுதுறை போகிற ட்ரெயினில் திருச்சி இப்போ இறங்க போகிறோம். அந்த ஜன்சதாப் எக்ஸ்பிரஸை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோ பார்க்க போகலாமா? வெல்கம் டு யூடியூப் சேனல் சோனா வ்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் திருச்சிராப்பள்ளி வரை தான் போக போகிறோம். எந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜன்சதாப் எக்ஸ்பிரஸ் எல்லாம் போக போகிறோம். எனக்கு அலாட் பண்ண சீட் பார்த்தீங்கன்னா D8 இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டே வ்ளாக் பண்ணுறேன். இதில் மொத்தம் நார்மல் கோச்சஸ் இருக்குது, அதே மாதிரி ஏசி கோச்சஸும் இருக்குது. வாங்க. பார்த்தீங்கன்னா என்ஜின் கப்புள் பண்ணாங்கன்னு பார்த்தா ஒன்றும் கப்புள் பண்ணல. 7:15 ட்ரெயின் இன்னும் கப்புள் பண்ணலை, என்னன்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா வேப் 7 தான் நிற்கிது, இன்னும் கப்புள் பண்ணலை. என்ன கப்புள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் 110 தான் போகுன்னு பார்த்தா 120 வரைக்கும் இதோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. போகிறாங்கன்னு ஃபுல் பண்ணிட்டு போகிறது ராயபுரம் வேப் 7 தான். செம்ம பவராக இருக்க போது. நம்ம இன்றைக்கி ரைடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாங்க கம்பார்ட்மெண்ட் போகலாம். டைம் ஆகிடுச்சு, 6:50 ஆகிடுச்சு. வாங்க. பேண்டாகிராஃப் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, அப்படி நம்ம ப்ளாக் பண்ணலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கலர் கலராக இருக்குது. நம்ம பெட்டி மட்டும் உக்ரஷித் கோச் இருக்குல்ல, அதோட பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த கோச்சில் வந்தாலும் என்ன எழுதியிருக்காங்கன்னா நான் உக்ரஷித் கோச் தான் எழுதியிருக்கு. அப்போ நம்மளுக்கு அமையவே இல்லை. என்ஜின் ஷார்ட்ஸ் கவர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஏசி கோச்சோட இன்டீரியர் கவர் பண்ணியாச்சு. நம்ம கோச்சோட இன்டீரியர் கவர் பண்ணிடலாம். இதோட நெக்ஸ்ட்டு ட்ராவல் தான். சூப்பர் சானிடைசர் இருக்குது, தண்ணி நல்லா வருது. மற்றபடி என்ன கம்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இங்கே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்க. நம்ம சீட்டு 38. டோர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க, காலுக்கு வைக்கிறது. பவுச் ஒன்று,
ஆனால் பட் ஆடுது பயங்கரமாக. அப்புறம் ரிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஏன்னா இங்கே ஒரு ஃப்ளக்கிங் பாயிண்ட் கூட கிடையாது இந்த இடத்துல. அதெல்லாம் இந்த வண்டியில் ஒன்றும் அவ்வளோதாங்க. ஆனால் ஸ்பீடு தான் பார்க்கணும், அதுக்கு தான் இந்த வண்டியில் வந்திருக்கேன். அது இல்லாமல் 3.5 மணி நேரத்தில் இது 3.50 3.25 கிட்டேயோ வந்து கவர் பண்ணலாம் திருச்சியை. பார்க்கலாம். ட்ரிப் ஸ்டார்ட் கரெக்டாக வண்டி கிளம்பிச்சு ஆன் டைமுக்கு. இருகூர் டிலே சொல்கிறதுக்குள்ளே வண்டியவே எடுத்துட்டாங்க. இருகூரில் மொத்தம் 6 நிமிஷம் டிலே ஆகிருக்கு. இப்போ 10 நிமிஷம் டிலேயில் போயிட்டுருக்கு. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு தெரியாது. பார்க்கலாம், போயிடுவாங்க. வ்ளாக் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்.
வெறும் ஒரே நிமிஷம் நின்றுது, கிளம்பியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஈரோடு தான், வேறு எங்கேயும் ஸ்டாப் இல்லை. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகிறாங்க, அவ்வளோ டிலே பிக்கப் பண்ணுறாங்களா இல்லை மறுபடியும் டிலே ஆகுங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சு. 5 மினிட்ஸ் டிலேயில் தான் வந்துருக்கு. இப்படியோ 2 மினிட்ஸ் டிலே இது பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கரூர், அப்புறம் நம்ம திருச்சி. Unable to work due to circumference. No field work போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது கேட்கும், டைப் பண்ணுங்க unable to due to circumference cycle. பசங்களும் அதே போட பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷன் வந்தாச்சு. 9:38 வரணும், 10 நிமிஷம் டிலே, அதே டிலேயில் வந்திருக்கு. சிக்னலும் போட்டாச்சு, ஒரு நிமிஷம் கூட நிற்காது போலீங்கலாம். அப்படியே நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆன் டைமில் டிபார்ச்சர் ஆகிடுச்சு.
கடைசியாக நம்ம திருச்சிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட கால் மணி நேரம் முன்னாடியே வந்தாச்சு. 10:50க்கு வர வேண்டிய 10:35க்கே வந்துருச்சு. பரவாயில்ல, வந்தாச்சு. கரெக்டாக நம்மளுக்கு 2 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோயம்புத்தூர் தான் போக போகிறேன், பாலக்காடு டவுன் எக்ஸ்பிரஸில். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஹே காய்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை கீழே போட்டு விடுங்க. அதே மாதிரி நான் ஏதாவது புதுசாக ஒரு ட்ரெயினை நான் வந்து வ்ளாக் பண்ணணுன்னா அந்த கமெண்ட்டையும் கீழே கமெண்ட் போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி காட்டுறேன். எல்லாம் உங்களுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் வ்ளாக் உங்களை சந்திக்கிறேன்.